ஹாய், திஸ் இஸ் ராம்ஜி. இப்போ நம்ம பியரர் டிபெஞ்சர்ஸ் டாப்பிக்கில் ஒரு கேஸில் பார்க்க போகிறோம். ஏ என்ற நபர் வந்து ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார். பி என்ற நபரிடம் ஏ ஒரு பெரிய தொகையை பெற்றிருக்கிறார். இதற்கு மாதம் மாதம் ஒரு ஒரு காசு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏ என்ற கம்பெனி பிக்கு கொடுக்கும். அது கால்டு டிபெஞ்சர்ஸ். இப்போது மூன்றாம் நபர் சிஓ டிஓ இஓ அது எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அதாவது மூன்றாம் நபர் தெரியாத நபர் வந்து போய் கம்பெனியிடம் போய் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். எப்படி கேட்கலாம் என்றால், பியிடம் கொடுக்கப்பட்ட அந்த டிபெஞ்சர்ஸ் வந்து தொலைத்து விட்டார் அப்படின்னா சிஓ டிஓ இஓ எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அது யார் கையில் இருக்குதோ அதை கொண்டு போய் ஏ அதாவது கம்பெனியிடம் போனால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படும். இது எப்படி அப்படி என்றால், அதுதான் பியரர் டிபெஞ்சர்ஸ். அப்படின்னா பிளாங்க், ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். இதில் பேர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது வந்து கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிபெஞ்சர்ஸ் பேர். கூப்பன் யார்கிட்ட அது கிடைச்சாலும் அதை கம்பெனிகிட்ட போய் காட்டி நம்ம இன்ட்ரெஸ்ட் பெறலாம். இதுதான் பியரர் டிபெஞ்சர்ஸ் என்ற கேஸ் லா. இது கொஞ்சம் நல்ல ஒரு கேஸ் லா. தேங்க்யூ.